ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, இந்த ப்ளவுஸ் போட்டிருக்கேன் இல்லையா? அதோட லேஸ் ஒட்டுறது தான் நான் பார்க்க போறோம். இதுக்கு வந்து இந்த கம்மு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆரி ஒர்க் லேஸ் ஒட்டுறதுக்கு வந்து இந்த கம்மு மார்க்கெட்ல கிடைக்குது. நீங்க வாங்கிக்கலாம். ஆ நல்லா ஸ்ட்ராங்காவும் ஒட்டுது. பிரிக்கவே முடியல ஒட்டுனோம்னா. நான் இத பத்தி ஷார்ட்ஸ்லயும் போட்டிருந்தேன். ப்ளவுஸ் ஒட்டுறது. லைவ்லயும் காமிச்சிருந்தேன். அது பிரிஞ்சு ஒட்டுனா உங்களுக்கு பிரிக்கவே முடியல. எவ்வளோ கஷ்டமா இருக்கு பிரிக்கிறதுக்கு. ஒரு வாட்டி ஒட்டிட்டீங்கன்னா, பிரிக்கும்போது வந்து துணியே டேமேஜ் ஆயிடும். அதனால வந்து நீங்க வந்து பார்த்து தான் வந்து ஒட்டணும். சரிங்களா? ம். இது வந்து நம்மளுக்கு நெறைய ஆன்லைன்ல கிடைக்குது இந்த கம்மு. சரிங்களா? இது வந்து நான் கை வந்து நம்ம எப்பவுமே தச்சு வைப்போம் இல்லையா? அது மாரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவேன். நான் வந்து சாரி பார்டர் கொஞ்சம் பார்டர் மாரி வச்சுட்டு சாரி என்ன சொல்லுவாங்க? சாரி கலர. அ அப்புறம் அந்த பார்டர் இருக்கு பார்த்தீங்களா? அத சென்டரா தச்சுட்டு நான் வந்து கைக்கு வந்து சென்டரா மடிச்சு தச்சுக்கிட்டேன். அதாவது வந்து கீழ நம்ம சைடா வைக்காம பார்டர வந்து ஸ்ட்ரெய்ட்டா வச்சுக்கிட்டேன். அது சின்ன பார்டரா இருந்துச்சு. அத வந்து நான் ஸ்ட்ரெய்ட்டா தச்சுக்கிட்டு, இது மாரி வந்து ஜாயின் பண்ணிக்கினேன். எனக்கு பார்டர் வந்து நம்ம சென்டரா வந்தா கொஞ்சம் அழகா இருக்கும் அப்டின்னு சொல்ட்டு. அம் எனக்கு இது பிடிச்சிருக்கு. அதனால வந்து நான் அப்டி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எப்டி வேணுமோ நீங்க அப்டி வச்சுக்கோங்க. ஆ இப்ப எந்த அளவு தேவையோ நீங்க அந்த அளவுக்கு இந்த ஆரி ஒர்க் லேஸ் வந்து நான் வந்து பண்டலா வாங்கியிருக்கேன். நீங்க தனியா வாங்குனீங்கன்னா ரூ. 60 ரூ. 70 அப்டி வரும். இந்த 1 மீட்டர் லேஸு. எல்லா கலர்லயுமே இப்ப கிடைக்குது மார்க்கெட்ல. ஆ நான் வந்து சேல்ஸுக்கும் போட்டிருக்கிறதுனால வந்து நான் பண்டல் பண்டலா வாங்கியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க பண்டலா கூட வாங்கி வச்சுக்கலாம். அதுல வந்து ஒரு மாரி கேன்வாஸ் மாரி வருது பார்த்தீங்களா? அத வந்து முதல்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இது தைக்கவே முடியாது. நமக்கு கை ஊசி கூட தைக்க முடியாது. ஏன்னா இது வந்து உள்ள கம்மு குடுத்துருக்காங்க. கம்மு போட்டு தான் ஒட்டியிருக்கான். அதனால வந்து ம் உங்களுக்கு வந்து நம்ம கை ஊசி தச்சுக்கலாம் அப்படிலாம் நினைச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டேன். ஏன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நான் வீடியோ போடணும்னு நினைச்சிருந்தேன். அதனால வந்து முதல்ல நம்ம அந்த கேன்வாஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அ அப்புறமா நம்ம ஒட்டிக்கணும். அழகா கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணீங்கன்னா இது மாரி வரும். சரியா? அப்புறம் நான் சொன்னேன்ல இந்த கம் வந்து நீங்க வந்து வாங்கிக்கங்க. அது வந்து உள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு ஊசி மாரி தான் இருக்கு. அதுக்கு ஒட்டுறது, அந்த கம்மு வர்றது. நம்ம ஃபெவிக்விக் இருக்கும் பார்த்தீங்களா? அது மாரி தான் இருக்கு. ஆனா கம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கையெல்லாம் ஒட்டிக்கிச்சுன்னா, நீங்க வந்து ஒயிட் பெட்ரோல் இருக்கு இல்லையா? அத வச்சு கிளீன் பண்ணீங்கன்னா போயிடும். அதேமாரி கெரசின் பட்டுச்சுன்னா, கையில இருக்க ஒட்டுறதுலாம் வந்து போயிடும். நம்ம நெயில் பாலிஷ் கிளீன் பண்ணுவோம் இல்லையா? அத வச்சு கிளீன் பண்ணீங்கன்னா, அந்த கம்முலாம் போயிடும். அ ஏன்னா வந்து அந்த கம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடமும் ஒட்டிக்கக்கூடாது. அதனால நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ, அந்த அளவுக்கு நீங்க கம் ஒட்டிக்கங்க. ஆ போட்டுக்கங்க. சரிங்களா? லேஸ்லயும், இதுலயும். நான் அந்த முக்கோணமா இருக்குல்ல, அதெல்லாம் ஒட்டிட்ட பிறகு தான் லாஸ்ட்டா போட்டேன். ஏன்னா ஒட்டும்போது ஒட்டிக்கிட்டு துணியெல்லாம் ஒரு மாரி கர கரையா ஆயிடுது. அதனால வந்து இத பாருங்க, கையில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம வந்து எடுக்கறதுக்காட்டியும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரியா? ம். இப்ப நீங்க கைக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மார்க் போட்டு ஒட்டிக்கங்க. அதாவது அளவு எவ்வளோன்னு பார்த்து மார்க் போட்டு ஒட்டிக்கங்க. ஆனா தச்ச உடனே சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் நல்லா இருக்குன்னாங்க. அதேமாரி கம்மு வந்து பிரியவும் மாட்டுது. நல்லாவும் இருக்கு. நம்ம நம்பி ஒட்டலாம். சரிங்களா? ஆனா கம் வந்து நீங்க கார்னருக்கு எந்த அளவு கார்னர்லாம் ஒட்டுறீங்களோ, அந்த அளவு கம் வந்து அந்த இடத்துல கரெக்ட்டா போடணும். லேஸ்லயும். சரியா? அப்பதான் வந்து நல்லா ஒட்டும். ஆரி ஒர்க் லேஸ் நெறைய பேர் போட்டுருப்பாங்க வீடியோ. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். அதனால தான் உங்களுக்கு நான் தெளிவா விளக்கமா பெரிய வீடியோவா போடுறேன். சரிங்களா? பொறுமையா நீங்க போட்டுட்டு, அதை நல்லா அழுத்துனீங்கன்னா வந்து அந்த கம்மு வரும். நம்போ லெதர் கம்பெனிலாம் நீங்க ஒரு கம் வச்சிருப்பாங்க பார்த்துருப்பீங்க. லெதர் லெதர் ஒட்டுறது. நான் லெதர்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு தெரியும். இது மாரி தான் வந்து இருக்கும். அந்த வாசம்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபெவிகால்னா நம்ம போர்டுலாம் ஒட்டுவோம் பார்த்தீங்களா? நேம் போர்டுலாம் ஒட்டுவாங்கல்ல. கடைக்கு இதெல்லாம் சொல்யூஷன் ஒண்ணு இருக்கும்ல. அந்த வாசனை தான் வருது. இந்த கம்மு. அ நீங்க இது மாரி போட்டுட்டு அழகா ஒட்டிக்கங்க. சரிங்களா? நான் வீடியோல எப்படி காட்டுறேனோ அது மாரி போட்டுக்கங்க. நான் அந்த கார்னர் இருக்கிறதுனால, அந்த கார்னருக்கு லைட்டா அந்த விஷேப் வருது இல்லையா? அதுக்கோசரம் நான் வந்து லைட்டா போட்டு ஒட்டுனேன். இருந்தாலும் நான் லேஸ்லயும் தான் திருப்பி போட்டேன். ஏன்னா வந்து அந்த கார்னர் கரெக்ட்டா உட்காரல. ஒரு பக்கம் ஒட்டிட்டு, அதுக்கப்புறமா லேஸ்லயே நான் வந்து திருப்பியும் கம்மு போட்டேன். ரெடி பண்ணி ஒட்டுனதுக்கப்புறம், நல்லா காஞ்சதுக்கப்புறம் திருப்பி அந்த கார்னர்லயும் நான் போட்டு தான் ஒட்டுனேன். அப்பதான் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. நான் இதுல வந்து ஒரு மாடல் ட்ரை பண்ணேன். கையில நம்ம வந்து வயலட் கலர் வச்சிருக்கோம் சாரி கலர்ல அப்படின்றதுக்கோசரம் பேக்லயும் ரெடி பண்ணேன். அப்புறம் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, அது எனக்கு பிடிக்கல. அப்புறமா நான் அத பிரிச்சுட்டேன். உங்களுக்கு லாஸ்ட்டா வரும் பாருங்க. நான் தச்சது. அது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறமா சொல்லுங்க. சரிங்களா?
நான் ரெடி பண்ணிட்டு அப்புறமா தான் பிரிச்சுட்டேன். எனக்கு எப்பவுமே நான் போட்டு பார்ப்பேன். எனக்கு அது ஓகேனா தான் நான் வந்து போடுவேன். அப்படி இல்லன்னா எவ்வளோ வேலை இருந்தாலும் பிரிச்சு எடுத்துருவேன். என்னோட இது அதுதான். சரி நம்மளும் சரி வேற ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி தான் அத ட்ரை பண்ணேன். நீங்க அத அப்புறமா லாஸ்ட்ல வரும் பாருங்க. நான் எப்படி தச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. அதுவும் தான் வீடியோ எடுத்திருந்தேன். அப்புறம் வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். நீங்க தச்சு ஃபினிஷிங் மட்டும் பாருங்க. சரியா? இது நல்லா இருக்கா? அது நல்லா இருக்கா? மட்டும் சொல்லுங்க. இதுக்கு நான் இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ வந்து நான் லைவ்ல போட்டு காமிச்சிருக்கேன். லாஸ்ட் போன வாரம் போட்டிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஆமா. சரிங்களா? அது வீடியோ வேணா உங்களுக்கு லைவ்ல இருக்கும். லைவ் வீடியோல போய் பார்த்தீங்கன்னா, இதோட கட்டிங் வீடியோ வந்து உங்களுக்கு இருக்கும். சரியா? அவ்வளோதான் நான் கை ஒட்டிட்டேன் பாருங்க. இது மாரி தான் ஒட்டணும். நல்லா அழுத்தி விட்டுக்கங்க. நல்லா காய வைக்கணும். சரிங்களா? காஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் லைட்டா காஞ்ச பிறகு ஒட்டுங்க. ரொம்ப ஈரத்தோட ஒட்டாதீங்க. சரிங்களா? பாருங்க 2 கைக்கும் நான் ஒட்டிட்டேன். எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு இந்த லேஸு. நீங்களும் இது மாரிலாம் ஒட்டியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த லேஸ் நெறைய பேர் ஒட்டியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. நெறைய வீடியோ நான் பார்க்கல. ஒரு சிஸ்டர் தான் நான் வீடியோ போட்டு பார்த்துருந்தேன். நீங்களும் இது மாரிலாம் இல்ல, இல்ல. வேற எதனா ஐடியா இருக்கான்னா கூட எனக்கு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு தெரியாததுக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. ஓகேவா? கை ஒட்டியாச்சு. இப்ப நம்ம கழுத்து வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். எப்பவுமே நம்ம அடிச்சு திருப்போம் இல்லையா? அது மாரி வந்து கழுத்து பேக்கும், ஃப்ரண்ட்டும் உங்க அடிச்சு திருப்பி வச்சுக்கோங்க. எல்லாமே ரெடி பண்ணி. ரெடி பண்ணி நான் வச்சிருக்கேன் பாருங்க. இது மாரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லாஸ்ட்டா கூட ஒட்டலாம். அப்புறம் கஷ்டமா இருக்கும். நம்ம தச்சுட்டு ஒட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட்டே ஒட்டினா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் வந்து ஃபர்ஸ்ட்டே தச்சுட்டு தான் அப்புறமா வந்து கை எல்லாமே ஜாயின் பண்ணேன். நீங்க முதல்ல பேக்கு, ஃப்ரண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு, நம்ம இப்போ கைக்கு ஒட்டணும் இல்லையா? அதே மாரி தான். ம் ம் ரவுண்டுக்கு இது நான் ரவுண்டு நெக் தான் ஒட்டியிருக்கேன். இப்ப கேன்வாஸ்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு, நம்ம கம்மு கைக்கெல்லாம் போட்டோம் இல்லையா? அதே மாரி தான் நீங்க வந்து முதல்ல மார்க் போட்டுக்கங்க. எந்த அளவு தேவையோ நம்ம அந்த லேஸ் வச்சு நீங்க மார்க் போட்டுக்கங்க. ஏன்னா அந்த லேஸு அகலம் இருக்கு இல்லையா? அதுக்கு நீங்க மார்க் போட்டுக்கங்க. அந்த அ சமோசா மாரி இருக்குல்ல, அதுக்கு மட்டும் நான் அப்புறமா தான் கம்மு போட்டு ஒட்டுனேன். ஏன்னா அப்படியே ஒட்டிக்கிட்டா திருப்பி எடுக்க முடியல. அப்படியே அந்த கம்மோட அச்சும் வந்து போமாட்டுது. ஆ திட்டு திட்டா தெரியுது. அந்த அச்சியோட மார்க்கும், அதாவது கம்மும் நம்ம ஒட்டிட்டா எடுக்கிறோம் இல்லையா? அந்த அச்சும் வந்து நல்லா வந்து தெரியுது. அதனால வந்து பார்த்து கவனமா செய்யுங்க. சரிங்களா? கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் காஞ்ச பிறகே ஒட்டுங்க. ஃபர்ஸ்ட்டே ஒட்டிடாதீங்க. ஈரமா ஒட்டிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால வந்து அதே மாரி திறந்து வச்சுறாதீங்க. மூடி வைங்க. எடுத்துட்ட பிறகு. ஏன்னா அப்புறம் வந்து ட்ரை ஆயிடும். சரிங்களா? அம்
இப்போ ஒட்டிட்டோம் பாத்தீங்களா? அதே மாரி ஒட்டிக்கங்க. இந்த கார்னர் நம்ம ரவுண்டு திருப்போம் பாத்தீங்களா? அங்க மட்டும் லைட்டா கார்னர வந்து லைட்டா கட் பண்ணி விட்டுக்கங்க. ஏன்னா, இல்லன்னா ரவுண்டு வந்து உங்களுக்கு வளையாது. அதனால 2 கார்னர் இந்த பக்கம், அந்த பக்கம் ஒட்டும்போது மட்டும் லைட்டா கட் பண்ணிக்கங்க. ரொம்ப கட் பண்ண வேணாம். இது மிஷின்லலாம் ஸ்டிச்சிங்லாம் பண்ணவே முடியாது. அதுல வந்து கம் வந்து நெறைய இருக்கும். கையிலயும் நீங்க தைக்க முடியாது. அதனால வந்து கை ஊசி வச்சுலாம் தைக்க முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஊசி போய் அப்படியே ஜாம் ஆயிடுது. நான்லாம் செக் பண்ணிட்டேன். செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். அதனால வந்து ஒட்டுறது தான் இத நம்ம பண்ண முடியும். சரிங்களா? அந்த காரணம் வரும்போதும் அதே மாரி லைட்டா வந்து இந்த மாடல்ன்றதுனால நம்ம கட் பண்ணி விட்டுக்கிறோம். அ ஏன்னா இது பானைக்கும் நீங்க வந்து கரெக்ட்டா வராது. ரவுண்டு தான் உங்களுக்கு அழகா வரும். இல்ல அதே மாரி கார்னர் கட் பண்ணி நம்ம ஒட்டணும். சரிங்களா? வேற கழுத்து வெட்டினாலும். ம் நீங்க இது மாரி ஒட்டிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? நான் வீடியோல காட்டுற மாரி ஒட்டிக்கங்க. ஆனா நல்லா இருக்கு. கல்லுலாம் ஜொலிக்குது. அழகா இருக்கு. அவ்வளோதான் ஒட்டியாச்சு. எப்படி வந்திருக்கு பாருங்க. நான் வந்து மறுநாள் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ரவுண்ட ஓட்டிட்டு, அந்த கார்னர் மட்டும் நான் வந்து மறுநாள் வந்து ஒட்டுனேன், காஞ்ச பிறகு. ஏன்னா வந்து அந்த கார்னர் வந்து பிரிஞ்சிரும். அழகா இல்லன்னா கார்னருக்கும் நம்ம க்ளூ போட்டு ஒட்டணும். க்ளூன்னா அந்த அந்த கம்மு சொன்னேன் இல்லையா? அதுக்கு பேர் தான். நான் சொன்னேன்ல அந்த சாரி கலர்லேருந்து நான் ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு, இது இப்படி தான் ரெடி பண்ணேன். ஆனா எனக்கு அது பிடிக்கல. நான் அப்புறமா பிரிச்சு எடுத்துட்டேன். இது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு இது என்னமோ போட்டதுக்கப்புறம் பேக்ல பார்க்க நல்லா இல்ல. அதனால பிரிச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பிரிச்சதுக்கப்புறம் இந்த லுக் இருக்கு. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுருங்க. இதுல நெறைய நான் கேம்லாம் எங்க ஊர் திருவிழாக்கு தான் அந்த சாரி எடுத்திருந்தேன். எல்லாரும் ஒரே மாரி எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு, நான் அந்த வயலட் கலர் சாரி எடுத்திருந்தேன். அ ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா, முந்தி கலர்ல குடுத்துருந்தான். அதுதான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஏன்னா பார்டர் கலர் குடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா ஏன்னா இது பார்டர் கிடையாது இல்லையா? ஆனா முந்தி கலர் தான் வந்து ப்ளவுஸ் குடுத்துருந்தான். அ எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சாரி சிம்பிளா வேணும். வெயில்ல ரொம்ப கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு, நான் ரொம்ப பார்டர் வேணாம்னு சொல்லிட்டு, நான் சிம்பிளா தான் எடுத்தேன். லைட் வெயிட்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க ஊர் திருவிழா நான் பிரைஸ்லாம் வாங்கினேன். நெறைய ஸ்போர்ட்ஸ்லாம் வச்சாங்க. உரி அடிக்கிறதெல்லாம் வச்சாங்க. நான் தான் ஜெயிச்சேன். நான் ஜெயிச்சேன். நான் தான் ஜெயிச்சேன்ல, நானும் ஜெயிச்சேன். ஓகேவா? இது மாரி டெய்லரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ நெறைய பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ பத்திய ஃபீட்பேக் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தேன். நாத்துலாம் நட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்போர்ட்ஸ் பத்தியும் சொல்லுங்க. ஓகேவா? தேங்க் யூ ஃபார் வாட்சிங். மறக்காம லைக் போட்டுருங்க. சரிங்களா? ம். சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.